அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18-19 வாசி கேட்போம். வேலைக்காரரே, அதிக பயத்துடனே உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நல்லவர்களுக்கும் சாந்த குணம் உள்ளவர்களுக்கும் மாத்திரமல்ல, முரட்டு குணம் உள்ளவர்களுக்கும் கீழ்ப்படிந்திருங்கள். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாயிருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். அந்நாட்களில் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து அதுக்கு முன்னிருந்து கூட ரோம சாம்ராஜ்யம் முழுவதும் ஏராளமான அடிமைகள் இருந்தார்கள். அடிமை சந்தைகள் இருந்தது. அடிமைகள் என்று சொன்னால் அந்த நாட்களிலே அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. பேசவோ எழுதவோ தன் தேவைகளை சொல்லவோ எந்த உரிமையும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு பொருளை போலத்தான் அவர் இருந்தார்கள். அப்படி எந்த உரிமையும் இல்லாத ஒரு காலம். எஜமான் நினைச்சா அடிமைகளை கொன்னு போடலாங்க, எந்த தண்டனையும் கொடுக்கலாம், கேட்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஏராளமான அடிமைகள் ரோம சாம்ராஜ்யத்தில் இருந்த பொழுது என்ன நடந்ததுன்னா, சுவிசேஷ வசனத்தை கேட்டு ஏராளமான அடிமைகள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று கிறிஸ்தவரானார்கள். அப்படி கிறிஸ்தவராகி அவர்கள் சபைக்கு உட்பட்டார்கள். அப்படி சபைக்கு உட்பட்ட பொழுது தாங்கள் கிறிஸ்தவர்கள் சுயாதீனர்கள், கிறிஸ்துவுக்கள் நாங்கள் சுதந்திரவாளிகள் என்கிற சந்தோஷம் மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகிறது. முன்பு இருந்தது போல எஜமான் அடிமை என்ற உறவு இல்லாம நாங்கள் சுதந்திரவாளி என்பது போல வேலை ஸ்தலங்களிலும் வீடுகளிலும் நடந்து கொண்டார்கள். அங்கதாங்க பிரச்சனை வருது. இப்படி இந்த பிரச்சனை உண்டான பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை, சபைக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனை, நீங்கள் அடிமைகளாக அழைக்கப்பட்டிருந்தால் உங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். என்ன சொல்றாரு பாருங்க. ஒருவேளை எப்படிப்பட்ட எஜமான்கள் உங்களை கொடுமையாய் நடத்தினாலும் கடுமையாய் நடத்தினாலும் நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு போதனை சொல்றாரு. இன்னொரு போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அநியாயமாய் பாடுபட்டால் பொறுமையோடு சகித்துக் கொள்ளுங்கள், அதுதான் தேவனுக்கு பிரியம் அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். இதை கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, நம்ம வீடுகளிலேயும் சரி வேலை ஸ்தலங்களிலேயும் சரி இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகள் இது. நான் ஏன் கீழ்ப்படியணும், நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன், நான் இவ்வளோ சம்பளம் வாங்குறேன் என்று கிறிஸ்தவ வீடுகளிலேயே இன்றைக்கு சம உரிமை பேசி பிரமாணத்தை மீறி வாக்குவாதம் செய்து எத்தனை குடும்பத்தில் இன்றைக்கு இது நிமித்தம் விவாகரத்துகள் இருக்கிறது என்றால் கவனிக்கணும். கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டிருந்தால் மேலான அதிகாரத்தை ஆண்டவர் புருஷனுக்கு கொடுத்திருக்கிறார். புருஷனை தலையாக வைத்திருக்கிறார், குடும்ப தலைவராக வைத்திருக்கிறார். புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்து புருஷன் மனைவி. இந்த ஒழுக்கத்தை குடும்பங்கள் இன்றைக்கு மீறுவதனால தாங்க பிரச்சனை. இதை கேட்கிறவங்க ஒருத்தர் அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து கர்த்தர் வைத்த ஸ்தானத்திலிருந்து கனி கொடுங்கள், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.